உங்களுடைய சினிமா ஜேர்னி பத்தி ஒரு குட்டி ரீவெண்ட் டக்குன்னு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஆக்டிங்க்கு வந்தது ஒரு 15 ஏஜ், அதாவது 15 வயசுலயே உள்ள வந்து வந்தாச்சு. ஸோ அந்த வயசுல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல் போகணும், அந்த வயசுக்குன்னே ஒரு துருதுருன்னுலாம் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சினிமாக்குள்ள வரும்போது அது வேற ஒரு வேர்ல்டா வந்து இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அதை தான் மிஸ் பண்ணீங்களா? நம்ம வந்து இந்த வயசுல செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டு சினிமாக்குள்ள வந்துட்டோமே அப்படிங்கிற தாட்டி பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸு இதெல்லாம் ஒரு ஆர்வம். ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்ல தான் படித்தேன். அது ஐரிஷ் நன்ஸ் இருந்தது. இங்கிலீஷ் ஸ்கூல் அது. தமிழ் செகண்ட் லாங்குவேஜ். பட் எந்த டான்ஸ் வருதுன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, சின்ன வயசுலேயே எங்கன்னா டான்ஸ் மியூசிக் போட்டால் சின்ன வயசுலேயே ஆட ஆரம்பிச்சிடுவேன். 3 வயசு 2 வயசு எங்கே மியூசிக் போட்டாலும் நான் பாட்டுக்கு சும்மா ஆடுவேன். நான் அந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் எந்த டான்ஸ்னாலும் என்னை தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் இருந்தது டான்ஸு. இதை நான் சினிமாவில் நடிப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. அது ஒரு நடந்துருச்சு. எப்படியோ டான்ஸ் பண்ணதை ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லா கதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எம்ஜிஆர் சார் பார்த்துட்டு மனோகர் சார் ட்ராமா ஸ்டில்ஸும் எனக்கு எடுத்து வரும் ஒன்று தான். அது எடுத்து ஃபோட்டோ எம்ஜிஆர் மனோகர் சார் வந்து உட்காந்துருக்கும்போது எம்ஜிஆர் சார் பார்த்தாராம். பார்த்துட்டு யார் இவங்கன்னா, இவங்க ராஜா ஃப்ரம் டாக்டர் நடிப்பாங்களான்னு கேளுங்கன்னு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காரு மனோகர் சார். இல்லை 15 வயசு தான், அது நடிக்க மாட்டா, படிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லி முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் மனோகர் சார் வந்து கூட்டிகிட்டு போய், இல்லை அவங்க வர சொல்கிறாரு பேசணுமா அப்படின்னு. ஸோ அப்படி வந்து அப்படி பார்த்து எனக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காமான்னா இருக்குன்னு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ராஜ குடும்பம் தெரியும், எந்த ஒரு குறையும் வராது, நான் ட்ரெயின் பண்ணுறேன், அவளுக்கு ஆர்வம் இருக்குது எனக்கு தெரியுது, நல்ல ஒரு இதோ அப்போ ஒரு தோணி இருக்குது அப்படின்னு. ஸோ என்னை ட்ரெயின் பண்ணி அப்புறம் ஃபஸ்ட்டு படத்தில் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் அவர் படம், சொந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம், அவர் டைரக்ஷன், அவர் தான் ஹீரோ. ஸோ அது வந்து எடுத்த ஒரு பெரிய வெற்றி கொடுத்த படம். நான் நினைப்பேன், வேறு ஏதாவது பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பாப்புலராக இருந்திருக்க முடியாது இல்லையா? படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உலகம் பூரா தெரிகிற ஒரு இது. அதனால என்றைக்கும் நான் வந்து அதை பற்றி வருத்தப்பட்டதே கிடையாது. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்து ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே வந்து பயங்கர ஒரு பிஸியஸ்ட் ஆக்ட்ரஸாக வந்து இருந்தீங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். இப்போ அந்த பீரியட் அப்படிங்கிறது வேற, நம்ம சினிமாவில் நடிக்கலைன்னா நம்ம இருந்திருக்கிறதுங்கிறது வேற. ஸோ அதனால் ஏதாவது மிஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறது? மிஸ் என்ன ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் மிஸ் பண்ணல. எனக்கு வந்து என்ன ஒரு பேஷன் இருக்குல்ல நமக்குள்ள, அது எடுத்தோடனே எல்லா எம்ஜிஆரோட அப்புறம் பெரிய நடிகர் தெலுங்குலையும் கன்னடத்துலையும் மலையாளத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கேன். எல்லா பெரிய ஹீரோஸாக நடிச்சிருக்கேன். என்டிஆரோடய நடிச்சிருக்கேன். அவரும் நான் சொல்கிறேன், எம்ஜிஆரும் அவர் அப்புறம் கூட அவர் வந்து அவர் முதல் ஹீரோ அவர் தான், அவரோட கடைசி ஹீரோயின் நான் தான். அதுக்கப்புறம் ஒரு 12 படம் இருந்தது நாங்கள் நடிக்க ஆரம்பித்து. கிழக்கு ஆப்பிரிக்காவல் ராஜு, அப்புறம் சமூகமே நான் உனக்கே சொந்தம், இப்படி ஒரு லிஸ்ட்டு 12 படம் ஆரம்பித்து ஷூட்டிங் எல்லாம் போன படங்க. ஆனால் அவர் சிஎம் ஆயிட்டார். சிஎம் ஆயிட்டதுனால பட் என் கேரியரை நான் பர்சியூ பண்ணேன். அப்போ கூட சொன்னார், நீ இதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துடுறேன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க சினிமாவில், எனக்கு இன்னும் நடிக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சிஎம் ஆனதுக்கு நிறைய படம் நடித்தேன். அப்போ நிறைய அவார்டு, அந்த இந்த வட்டத்துக்குள் சதுரமுக்கு எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வந்தது எனக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன். நடிக்கணும்னா ஒரு பிஸியாக வச்சுக்கணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு. சீரியல் நடிக்கிறதுனால உலகத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க, எங்கெங்க தமிழ் ஜனங்க இருக்காங்களோ எல்லாரும் பார்க்குறாங்க. காலம் மாறிடுச்சு இல்லையா சினிமா சீரியல்? ஆமாம், இப்போ சினிமா வந்து நிறைய பேர் ஓடிடியில் பார்க்குறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சேனல்லேருந்து வீட்லேயே உட்காந்து பார்த்துக்கிறாங்க இல்லையா? அன்லஸ் பெரிய படம், பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்க்குறாங்க. ஹீரோயின்ஸ்க்கே இந்த காலத்தில் சினிமாவில் அதிகம் வாய்ப்பு கிடையாது. ஹீரோ ஓரியன்ட் ஏதோ 1-2 படம் தான் ஹீரோயின்ஸ்க்கு வந்து இதாக இருக்கும். சினிமா சீரியல் என்பது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் பண்ணோன்னா ப்ளஸ் ஒரு பண்ணானா ஆக்டிவாக இருக்கும், போவோம், நமக்கு தெரிஞ்சது பண்ணுறோம். அது எங்கே போனாலும் அதையும் கேட்பாங்க, அந்த சீரியல் பார்த்தோன்னே எதை பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அதனால சீரியலையும் பண்ணிட்டு. ஸோ அந்த ஆக்டிங் ஜேர்னி அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஆக்டிங் வருவனா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் அத்தை கமலா அப்படிங்கிறவங்க, கமலா கோட்னிஸ் எங்கள் பெரியம்மா, தெரியுமா? அவங்க ஹிந்தி தெலுங்குல, அவங்க தான் எனக்கு ஒரு ஆதரவு. அதுதான், இப்போ அவங்கள பார்த்து உங்களுக்குமே வந்து ஒரு சப் மைண்டில் வந்து அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது போயிருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருக்கலாம், எனக்கு டான்ஸ் இது. அவங்களும் ஆக்ட் பண்ணி, நான் பிறக்கும்போது அவங்க நடிகையாக இல்லை, அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு உனக்கு ஆர்வம் இருக்குது, உங்கள் அம்மா தான் வேணாம் டான்ஸ் என் வீட்டில் வந்து கற்றுக்கோன்னுவாங்க. சாட்டர்டே பெரியம்மா சாட்டர்டே சண்டேனா ஒரு மாஸ்டர் கிருஷ்ணகுமார் தான் அவங்க வீட்டில் போய் கற்றுக்குவேன். ஒரு இதுதான். இப்படி வேணா சினிமா போவேன்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை.
நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த பாரம்பரியத்துல நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெருமையா நினைக்கிற விஷயம், பாதுகாத்துட்டு ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? பாரம்பரியத்தில் பாதுகாக்கிறதுனா என்ன இருக்கு? நம்ம எப்பவுமே நான் வந்து பாருங்க, எங்கள் அப்பா மினிஸ்டராக இருந்திருக்காரு. ராஜாஜி அவர்கள் கவர்மெண்ட்லேயும் காமராஜர் அவர்கள் கவர்மெண்ட்லேயும் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவருக்கும் நிறைய அவர் வந்து நிறைய கோயில் அது இது நிறைய இப்போ கட்டியிருக்காரு. ராமேஸ்வரம் அந்த கோயில் அது இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் அதுவும் எம்ஜிஆரும் அப்படிதான் இல்லைங்களா? எம்ஜிஆரை பார்த்தும் வளர்ந்தவ. அவரும் எல்லாருக்கும் யாருக்கும் என்ன உதவி என்ன பண்ணி எல்லாரும் முடிஞ்ச வேலைக்கும் உதவி எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? யாருக்கு நம்மளால உதவ முடியுமோ அது வந்து உதவணும். எங்கள் அப்பாவும் அப்படி தான், அம்மாவும் அப்படி தான், எம்ஜிஆர் அப்படி தான். ஸோ அதனால நானும் அப்படி தான். மேம், இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் வந்து வருது. ஸோ அவர் கூட சில நினைவுகள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தருணம் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் வந்து திரைத்துறைக்குள்ளே வரும்போதே வந்து எம்ஜிஆர் பெரிய நடிகராக வந்து ஒரு ஆளுமையாக வந்து இருந்தார். எல்லாருக்குமே வந்து ஒரு படபடப்பு இருக்கும், பயம் இருக்கும். உங்களுக்கு என்ன இருந்துச்சு முதல் சந்திப்பப்போ? எங்களை கூட்டிகிட்டு போனார். பெரிய ஹீரோ எப்படி இருப்பாரோ இல்லையா, பெரிய அரசியல்வாதி அப்படி இப்படின்னு பெரிய கற்பனையாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரை பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக கீழே உட்காந்து தரையில் பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆமாம், அது எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. உட்காருங்க அப்படின்னாரு. சரின்னு, இல்லை பரவாயில்ல நாங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டாச்சு அப்படின்னு. நம்ம உட்காருங்கன்னு நான் கீழே உட்காரு, இல்லை சோஃபா இருக்குது அதில் உட்காருங்க, சாப்பிட்டாச்சு. இல்லை அவ்வளோ சிம்பிளாக டவுன் டு எர்த்தாக இருந்தார். அவர் பார்த்து அப்புறமா அதே மாதிரி அப்புறம் எனக்கு வந்து சொன்னார், கான்ட்ராக்ட் போடுறேன் 5 வருஷம், நான் நீ ஒன்றுமே தெரியாது உனக்கு, நான் அவனை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்ரா மாஸ்டர், புலியூர் சரோஜா, ரகு மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து சினிமாக்கு ஏற்ற டான்ஸு, அப்புறம் தண்டாயுத பழனிப்பிள்ளை அவர்கள்கிட்ட பரதநாட்டியம், அப்புறம் வந்து ஆமாம் அப்புறம் தான் அப்புறம் ஜி சகுந்தலா அம்மா வந்து ஏற்ற இறக்கத்தோட எப்படி டயலாக்ஸ் பேசணும் அப்போ தேவைப்பட்டது இல்லை. ரெடியாக மிக்சர் கேமராலாம் வச்சு எடுக்கும்போது நம்மளே ஏற்றத்தாழ அது வந்து டப்பிங் எல்லாம் கிடையாது, வெளியே போய் இது பண்ணாதான் டப்பிங்கு. ஸோ அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்பவும் பார்த்துருக்கேன், இப்போ பார்த்துருக்கேன். எல்லாரும் ப்ராம்ப்டிங் இப்போ இல்லையா? ப்ராம்ப்டிங் யாரும் அது வந்து மனப்பாடமெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு வாட்டி படிச்சுட்டாங்க, அப்புறம் ப்ராம்ப்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ ஈஸி. அப்போ சினிமா கஷ்டம். அதே மாதிரி அப்போ வந்து டெக்னாலஜி இவ்வளோ கிடையாது. அவர் எடுத்த விதம் பார்த்தோன்னா இப்போ கூட அதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் 50,000 அடி எடுத்து அதை 15,000 அடியாக கட் பண்ணி அதை எடிட் பண்ணி அவரே ரிலீஸ் பண்ணார் எம்ஜிஆர் சார். ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவுறதுன்றது அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். செட்டில் யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்கிட்ட போனால் இல்லைன்னு சொல்லி வரவே முடியாது. இல்லைன்னு அதாவது சொல்லுவாங்க, வீட்டில் ஒலை வச்சுட்டு ராமவரண தோட்டத்துக்கு போனால் அரிசியோ இந்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு அதே மாதிரி தான் ஒரு பெரிய இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. பார்க்குறவங்க தான் பயப்படுவாங்களே தவிர, பட் அவர்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப தன்மையாக பழகக்கூடியவர், ரொம்ப ஜாலியாக இருப்பார். ரொம்ப நாங்கள்லாம் வெளிநாடெல்லாம் போயிருக்கோம். அப்போ வந்து நிறைய வாட்டி போயிருக்கேன். நான் நிறைய பயணிச்சிருக்கேன் இல்லையா, அவுட்டோர் ஷூட்டிங்கு அது இது நிறைய வாட்டி போயிருக்கோம். எனக்கு எதனா ஒன்றா நான் சொல்வேன். நான் ஸ்ரீதர்கிட்ட ஒரு நாள், ஸ்ரீதர் சங்கர் நினைக்கிறேன், உழைக்கும் கரங்கள் ஷூட்டிங் நான் மைசூர் போனோம், மைசூர் சில்க்கு வாங்கினோம். அப்புறம் நான் வந்து கோயிலுக்கு போனோம், சாமுண்டேஸ்வரி கோயில். நம்ம அப்படி சொல்கிறீங்கம்மா, இன்றைக்கி தானே இது நாளைக்கு மத்தியானத்தோடு முடிஞ்சு எப்படிம்மா அப்படி பண்ணு. சரி என்ன எப்படி நான் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்செட் ஆகிட்டீங்க? ஆமாம். அப்புறம் சரி சங்கர் சார் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்போ எனக்கு என்ன, சரி போகலாம், சரி வா அப்படின்னாரு. காரில் ஏறு அப்படின்னாரு. சரி என்னங்க, இல்லை ஏறுனாரு. ஏறினாரு, சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போ. டிரைவர்கிட்ட நான் கேட்டேன், நீ சங்கர்கிட்ட சொன்னது உன்னை பார்த்தா பாவமாக இருந்தது, கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். சரி எப்படி சாமுண்டேஸ்வரி கோயில் போய் நான் கீழே தான் ஷூட்டிங்கு, எங்களுக்கு இந்த மலை அடி வரத்துல ஷூட்டிங் இருந்தது. நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. நான் ஓடி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அப்புறம் வந்தான்னு பார்த்தா ரூமுக்கு வா அப்படின்னாரு. ஃபோன் பண்ணி இங்கே வா அப்படின்னாரு. போனால் பார்த்தா ஃபுல்லாக மைசூர் சில்க் சாரீஸு ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஜானகி அம்மாவுக்கும் எடுக்க சொன்னார். அவங்களுக்கும் ஒரு 20 புடவை இடம் அவங்களும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம். அப்படின்னு எனக்கு ஒரே ரூம் ஃபுல்லாக புடவையாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அது வந்து சரி நான் எடுத்துக்கிட்டு ஜானகி அம்மாவுக்கும் எடுத்து கொடுத்து, அப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் ஜானகி அம்மா கிட்டேயும்.
அப்போ அவங்க கிட்ட என்னம்மா அது படம் வேணுமா, உனக்கு தான் தெரியுமா நீ எடு அப்படின்னாங்க ஜானகியம்மா. சரின்னு எடுத்துக்கிட்டு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அப்போ நான் அவரோட தொடர்புலேயே இல்லை. நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இது 86 மார்ச்சில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன் அம்மாவுக்கு. அப்போது இவருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அமெரிக்காலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதனால் நான் சொல்லலை. சரி சொல்லி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது பண்ணி சொல்லலை நான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க சிஎம் வராருன்னாங்க. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சேன். சத்தியமாக நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் அவர்கிட்ட ஆறுமுகம்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தார். ஆறுமுகம் அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி. அவர் வந்து நேராக வந்து அம்மா ரூமுக்கு தான் வந்தார். என்ன அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ இப்படியே கேள்விப்பட்டு பார்க்கணும் இருக்காரு. அது பெரிய விஷயம் இல்லை. பிசி ரேடியோ கூப்பிட்டாரு. எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்க, எல்லா செலவும் என்னோட தான் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு நான். அப்போது அது வந்து அதுதான். ஆனாலும் அம்மா இறந்துட்டாங்க, அது வேற. பட் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தார் நிச்சயமாக. மேம் உங்களுடைய முதல் படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து தாய்லாந்து, ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம். ஸோ அந்த பயணத்தில் வந்து மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் இருக்கா எம்ஜிஆர் அவர்களோட? நிறைய இருக்கு. அப்படின்னா அந்த அப்போல்லாம் நான் ரொம்ப இன்னசென்ட் இல்லையா. முதல் படம் அது மஞ்சுளா சந்திரகலாம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் 2-3 படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நான் தான் அதில். அப்போ வந்து காலையிலனா ஜானகியம்மா தான் எழுப்புவாங்க. ஏன்னா அப்போல்லாம் எல்லாரும் ஃபாரின் போக முடியாது. எங்கள் அம்மா தான் நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோன்னு. இப்போ அந்த அம்மா வந்து பாவம் காஃபி கொண்டு வந்து சுட எழுந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கேன், எந்திரன்னு எழுப்பிடுவாங்க. நான் ஸோ ரொம்ப நான். ஸோ அதே மாதிரி வந்து மஞ்சுளா, நான், சந்திரகலா சிங்கப்பூரில் இருக்கும்போது எங்களுக்கு கையில் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் 3 பேருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்றா தான் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்றா ஹாலில் வந்து டைனிங் சாப்பிட்டு வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடாம 2 நாள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஷூட்டிங்கை விட இதில் தான் வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம், ஃபுல்லாக ஐஸ்கிரீம். அப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஜானகி மறுநாள் திடீர்னு வந்தாங்க. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லைம்மா, ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த டைகர் பாம் கார்டன்ஸில் எம்ஜிஆரோட ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போது இங்கே அப்படின்னாரு, இது எந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது? கசாட்டா நல்லா இருந்ததா, இல்லை வெனிலா நல்லா இருந்ததா, ஹூப் ஜாக் நல்லா இருந்தது? ஐஸ்கிரீமா? யார் என்ன சாப்பிட்டாலும் நான் தான் கையெழுத்து போடுறேன். அதுன்னு சொல்லியிருக்கலாமே, நம்ம வந்து எல்லாரும் சாப்பிட்ருக்கலாமே கூட. அதில் என்ன ஐஸ்கிரீம் வேட்டனே வேண்டாம், நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இது கோவிச்சுக்கலாம், இது பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு மகிழ்ச்சியான ஞாபகங்கள் தான் நினைக்கும் போது. கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் கதாநாயகி நான் தான். அவர் கூட கடைசியாக அதாவது சினிமா முடிச்சுட்டு அரசியல் அப்படின்னு தொடங்கும் போது நடித்தது நான் தான் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபுல்லாக திரும்பி பார்க்கும்போது? அவர் கூட ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அவர் சொல்வார், மற்றவங்கெல்லாம் வந்து பிஆர்ஓ மூலயமா வந்து அதை ஃபோட்டோலாம் காட்டி நடிக்க சான்ஸ் கேட்டு தான் வந்திருக்காங்க, இல்லைன்னா வேறு படத்தில் நடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருமே எந்த படத்துலையும் வராத ஒரு முகம் நீ தான். நீ நல்லா நடித்ததான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. நீ வந்து நல்லா நடித்து பேர் வாங்கினா தான் எனக்கு பெருமை, இல்லைன்னா பாரு எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னாச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுவும் என் மனசுக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு பொறுப்புங்கிறது. ஆமாம், கண்டிப்பாக அது இருக்கும். நம்ம பண்ணணும், நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போது நிறைய பேரை பார்ப்பேன், பல படங்கள்லாம் பார்ப்பேன், எல்லாம் எப்படி நடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறது தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அது மாதிரி நடித்து அதே மாதிரி புகழ் பெற்றது. அதே மாதிரி வந்து நடிகர் எனக்கு வந்து அந்த ஃபிலிம்ஃபேர் வட்டத்துக்குள் சதுரம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது. அப்போது எஸ்பி முத்துராமன் சொன்னார், தலைவரை கூப்பிடுங்கம்மா, அவரை போட்டு காட்டலாம் படம்னு. அப்போ அந்த வட்டத்துக்குள் சதுரம் போட்டு காட்டணும் அவருக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில். அதை பார்த்து சொன்னார், உன்னை அறிமுகப்படுத்தினதுக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னாரு. அது எனக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்து இல்லையா, பெரிய விஷயம். உன்னை அறிமுகப்படுத்த பெருமை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னார்.